நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் அன்புடைமை. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. உடம்பின் அகத்து உறுப்பையாகிய அன்பு இல்லாதவர்க்கு உடம்பின் புறத்து உறுப்புகள் எல்லாம் என்ன பயன் செய்யும்? வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இந்த திணிப்புக்கு முயற்சி. தொடர் போராட்டங்களில் ஈடுபட புதுவை தமிழ்ச்சங்கம் முடிவு. திமுகவை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் வெற்றி பெற்றால் மீண்டும் கட்சியில் சேர்த்துக் கொள்வோம். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் பேட்டி. கூட்டணியில் குறைந்த தொகுதிகள் கிடைத்தது மன சங்கடமே. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் பேட்டி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் இந்தி திணிப்பை கண்டித்து பலகட்ட போராட்டம் நடத்தப்படும் என புதுவை தமிழ்ச்சங்கம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி பள்ளிகளில் கட்டாய இந்தி திணிப்பை கண்டித்து புதுவை தமிழ்ச்சங்கம் ஏற்பாட்டில் தமிழறிஞர்கள், தமிழ் அமைப்புகள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் செயலர் சீனு மோகன்தாஸ், தமிழ்மணி, முனைவர் வேல்முருகன், விசிகா பாவானன், விடுதலை பேங்குகள் நிறுவன தலைவர் மங்கேர் செல்வன், கலியபெருமாள், முனைவர் தமிழ்மல்லன், துரை மாலுரியன், எல்லை சிவகுமார், பேராசிரியர் மாதவன், ஸ்ரீதர் பிள்ளை, வீரபாலகிருஷ்ணன், தமிழ்ச்சங்க துணை செயலர் தினகரன், தமிழ்ச்சங்க ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் தமிழ் மாமணி உசேன், கலைமாமணி MS ராஜா, சிவேந்திரன், ஆனந்தராசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஹிந்தி திணிப்பை கண்டித்தும் இருமொழி கொள்கையை வலியுறுத்தியும் தாய்மொழி கல்விக்கு முன்னுரிமை வழங்க வேண்டியும் பலரும் தங்களது கருத்துக்களை வழங்கினார்கள். தொடர்ந்து 2026-27 ஆண்டில் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தி மொழியை கட்டாயமாக திணிக்கின்ற ஒன்றிய அரசு, புதுச்சேரி அரசுகள் ஆகியவை மாநில நலனுக்கு எதிரான போக்கை கடைபிடித்து வருவதாகவும் இந்நடவடிக்கை உடனடியாக அரசு கைவிட வேண்டும். புதுச்சேரி அரசு தம்முடைய மொழிக் கொள்கையை இருமொழி கொள்கை அறிவிக்க வேண்டும். புதுச்சேரி அரசு தமக்கென கல்வி வாரியம் ஒன்றை விரைவில் உருவாக்கிட வேண்டும். இக்கோரிக்கையில் நிறைவேற்றப்படும் வரை தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று மாணவர்களை ஒன்று திரட்டி போராட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. முடிவில் தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் திருநாவுக்கரசு நன்றி கூறினார். திமுகவை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டவர்கள் வெற்றி பெற்றால் மன்னித்து ஏற்றுக்கொள்வார்கள் என்று காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP தெரிவித்தார். கட்சி அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் முடிந்தவுடன் கேஸ் விலை 1000 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இனி டீ, காஃபி மற்றும் ஹோட்டலில் அனைத்து விலையும் ஏற துவங்கும். சங்கிலி தொடர்பான அனைத்து விலையும் ஏற துவங்கும் என்பதால் வணிக சிலிண்டருக்கான விலை உயர்வை மத்திய அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தினார். தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு பெட்ரோல், டீசல் விலை உயரும் என்று குறிப்பிட்ட வைத்திலிங்கம், தேர்தலில் திடமான ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெறும், 22 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறும் என கூறினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் மோதல் இல்லை, பத்திரிகைகள் தான் அவ்வாறு கூறியதாக தெரிவித்த வைத்திலிங்கம், காங்கிரஸ் சார்பில் கூடுதலாக போட்டியிட்ட 6 பேர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டனர் என்றார். நீக்கப்பட்டவர்கள் எப்படி விமான நிலையத்தில் ராகுல் காந்தியை பார்க்க முடியும் என கேட்டதற்கு அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மீது புகார் தெரிவித்ததாக வைத்திலிங்கம் பதிலளித்தார். தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்று மன்னிப்பு கேட்டால் விசாரணை நடத்தி உரிய தண்டனை கொடுத்து சேர்க்கப்படும் என்றார். விஜயின் தாக்கம் புதுச்சேரியில் இருக்குமா என்ற கேள்விக்கு 4ஆம் தேதி பார்ப்போம் என கூறிய வைத்திலிங்கம், திமுக காங்கிரஸ் ஒத்த கருத்து இல்லை என CPM பாலகிருஷ்ணன் குற்றச்சாட்டை வைத்திலிங்கம் மறுத்தார்.
மது அருந்திய போது தகராறு, பரோட்டா மாஸ்டர் இரும்பு ராடால் அடித்து கொலை. புதுச்சேரி வில்லியனூர் அருகே மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் பரோட்டா மாஸ்டரை இரும்பு ராடால் அடித்து கொலை செய்த 3 வாலிபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த சிவராந்தகம் பகுதியைச் சேர்ந்தவர் தேவா, வயது 25. இவர் சேலத்தில் உள்ள உணவகத்தில் பரோட்டா மாஸ்டராக பணியாற்றி வந்தார். விடுமுறையின் போது தேவா புதுச்சேரிக்கு வந்துவிட்டு செல்வது வழக்கம். அதேபோல் மே தின விடுமுறையை ஒட்டி நேற்று தேவா சொந்த ஊர் வந்திருந்தார். இதனிடையே நேற்றிரவு அதே பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ், தமிழ் ஆகியோர் கரிக்கலாம்பாக்கத்தில் உள்ள மதுபான கடையில் ஒன்றாக சேர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது தமிழ் மற்றும் அங்கிருந்த தேவா ஆகியோருக்கு இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. அக்கம் பக்கத்தினர் மோதலை விலக்கிவிட்ட நிலையில் அங்கிருந்து கிளம்பிய தேவா தனது நண்பரான ராகுல் மற்றும் சிலருடன் அரியூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி பின்புறத்தில் அமர்ந்து மீண்டும் மது அருந்து கொண்டிருந்தார். அப்போது தமிழ், ஆகாஷ் மற்றும் அவரது நண்பர் ஆதி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் தேவா இருக்கும் இடத்திற்கு இரும்பு ராடு, பைப் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் வந்துள்ளனர். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தேவா மற்றும் அவரது நண்பர்கள் அங்கிருந்து தப்பிவிட முயன்றனர். ஆனால் தேவாவை சுற்றி வளைத்த தமிழ் மற்றும் அவரது கூட்டாளிகள் கொடூரமாக அடித்துள்ளனர். அதில் ரத்த காயங்களுடன் தேவா மயக்கமடைந்து சரிந்ததும் அக்கும்பல் பைக்கில் தப்பிச் சென்று விட்டது. இதனைத் தொடர்ந்து படுகாயத்துடன் உயிருக்கு போராடிய தேவாவை அவரது நண்பன் ராகுல் மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனை கொண்டு சென்றார். அங்கு தேவாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு அங்குள்ள சவக்கடங்கள் வைக்கப்பட்டது. இதுகுறித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ராகுல் புகார் அளித்தார். அதன் பேரில் தமிழ், ஆதி, ஆகாஷ் ஆகியோர் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள 3 பேரையும் வலைவீசி தேடி வருகின்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலில் கடைசி வரை CPM, CBIக்கு 5 இடம் மட்டுமே என திமுக கூறியது மன சங்கடங்களை ஏற்படுத்தியதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் தலைமை குழு உறுப்பினர் K. பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ்ச்செல்வனுக்கு பாராட்டு விழா மற்றும் அவர் எழுதி திருப்பிடித்த வரலாறு நூல் வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நூலை வெளியிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த K. பாலகிருஷ்ணன், வணிக சிலிண்டரை தொடர்ந்து கேஸ், டீசல் விலை உயரும் அபாயம் உள்ளதால் மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என்றார். தேர்தல் கருத்து கணிப்புகளில் பாஜகவிற்கு தமிழகம், புதுச்சேரியில் இடமில்லை என்பதை தெரிவிக்கிறது என்றும், மீண்டும் தமிழகத்தில் திமுக அரசு அமையும். புதுவையில் தேர்தல் முடிவுகளை கணிக்க முடியவில்லை. திமுக தலைமையிலான மத சார்பற்ற அணி தேர்தலை சந்திக்கும் பொழுது ஒத்த கருத்துடன் செயல்படவில்லை. இதனால் போட்டி ஏற்பட்டு தேர்தல் முடிவுகளில் குழப்பமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. திமுக, காங்கிரஸ் ஒருங்கிணைந்து பாஜக, NR காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என செயல்பட்டிருந்தால் மக்கள் முழு ஆதரவு அளித்திருப்பார்கள். திமுக, காங்கிரஸ் தலைவர்கள் இதை செய்யாதது, கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்காதது போன்றவை மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டது என பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் திமுக தலைமை மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலா 5 தொகுதிகளை மட்டுமே தருவோம் என திமுக உறுதியாக கூறிவிட்டது. கூடுதலாக ஒரு சீட்டு வழங்குவதால் கூட்டணியில் குழப்பம் வந்து இருக்காது. இதில் மனசங்கடம் இருந்தாலும் பாஜகவை வீழ்த்த வேண்டும். அதிமுகவிற்கு ஓட்டளித்து பாஜகவை ஆட்சியில் அங்கம் வகிக்க வைத்து விடக்கூடாது என்பதற்காக திமுகவுடன் இணைந்து பணியாற்றணும் என்றவர் இந்த தேர்தலில் இளைஞர்கள் எழுச்சியோடு இருந்தனர். ஒரு பகுதியினர் விஜய் பின்னால் சென்றிருக்கலாம். இளைஞர்கள் மத்தியில் மாற்றம் வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. அந்த இளைஞர்களை அணிதிரட்ட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்றார். புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற சித்ரா பௌர்ணமி சிறப்பு பூஜையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மகா சமுத்திர ஆரத்தி காண்பித்து ஓம் நம சிவாய என முழக்கமிட்டு வழிபட்டனர். புதுச்சேரி மாநில மகா சமுத்திர ஆரத்தி சேவா சங்கம் தொடர்ச்சியாக 57வது மாதம் நடத்தும் சித்திரை மாத சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலை தலைமை செயலகம் எதிரில் பௌர்ணமி திருநாளில் காசியில் நடைபெறும் கங்கா ஆரத்தி பூஜைக்கு நிகராக பஞ்சபூத வழிபாட்டின் அங்கமாக சமுத்திர ஆரத்தி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார்.
நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு ஆரத்தியை காண்பித்து ஓம் நம சிவாய என முழக்கமிட்டு வழிபட்டனர். புதுச்சேரியில் 26ஆம் ஆண்டு கலை விழா, சலங்கை பூஜை, முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். புதுச்சேரியில் சங்கீத நாட்டியாலயா சார்பாக 26ஆம் ஆண்டு கலை விழாவும் சலங்கை பூஜையும் சிறப்பாக நடைபெற்றது. கம்பன் கலையரங்கில் காலை 10 மணி அளவில் தொடங்கிய நிகழ்ச்சி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தனலட்சுமி சலங்கை பூஜை நடைபெற்றதுடன் பரதநாட்டியம் மற்றும் வாய்ப்பாட்டு நிகழ்ச்சிகளில் மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்கள் கலை திறமைகளை வெளிப்படுத்தினர். ஆசிரியர் கலைமாமணி சங்கீதா மகேஸ்வர் நடன வரவேற்புரை ஆற்றினார். தமிழ்மணி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நடனமாடிய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். பாரதியார் பல்கலைக்கழக நடனத்துறை தலைவர் விசித்ரா வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியின் முடிவில் நிர்வாகி பாபு நன்றி உரை ஆற்றினார். இவ்விழாவில் கலை ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். கரையாம்புத்தூர் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் பாகூர் கொம்புயன் கரையாம்புத்தூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி விழா சிறப்பாக நடைபெற்றது. சித்திரை மாதம் 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இரவு சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு முத்துப்பல்லக்கில் கிருஷ்ணன், அர்ஜுனன், திரௌபதி அம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக மாலை 6 மணி அளவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். இவ்விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் சிறப்பு அதிகாரி கமலக்கண்ணன் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்டு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மறுநாள் அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தர்மர் பட்டாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கரகாட்டம் மற்றும் தெருக்கூத்து நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற ஜென்மராக்கணி மாதா ஆலய சூசியப்பர் தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி புகழ்பெற்ற ஜென்மராக்கணி மாதா ஆலயத்தில் மே தினத்தை முன்னிட்டு வருடம்தோறும் சூசியப்பர் இயேசுநாதர் தேர்பவனி நடப்பது வழக்கம். இதனையொட்டி இன்று அலங்கரிக்கப்பட்ட தேரில் இயேசுவின் சொரூபம் வைக்கப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இயேசுநாதரின் பாடல்களை பாடியவாறும் மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் இயேசுவை வழிபட்டனர். புதுச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து லலிதாம்பிகை அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வெண்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கரநாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். காரைக்காலில் நீட் இலவச பயிற்சி பெற்று தேர்வு எழுத உள்ள மாணவர்களை வாழ்த்தி சான்றிதழ்கள் வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா.
காரைக்காலில் உள்ள டாக்டர் எய்ம்ஸ் அகாடமி சார்பில் 2026ஆம் ஆண்டு நீட்டுத் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இலவச நீட் பயிற்சி அளிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு சோதனை முறையில் 5 மாணவர்களுக்கு மட்டும் நீட் பயிற்சி அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதனை விரிவுபடுத்தி இந்த ஆண்டு 48 மாணவர்களுக்கு டாக்டர் எய்ம்ஸ் அகாடமி சார்பில் 40 நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. பயிற்சியில் பங்கேற்ற மாணவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ்களை சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா வழங்கி மாணவர்களை வாழ்த்தி பேசினார். நிகழ்ச்சியில் PSR கோல்டு ஹவுஸ் இயக்குனர் பிரேம் ஆனந்த், ஹவுஸ் ஆஃப் நிலா CUO வெண்ணிலா ராமச்சந்திரன் ஆகியோர் மாணவர்களை ஊக்குவித்து பேசினார். எய்ம்ஸ் அகாடமி இயக்குனர் புவனேஸ்வரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறினார். முன்னதாக தலைமை ஆசிரியர் சரவணன் வரவேற்புரை வழங்கினார். நிகழ்ச்சியை ஆசிரியர் விஜயலட்சுமி தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நீட் பயிற்சி வகுப்பில் பங்கேற்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்புயின் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்ட பைரவர், நவக்கிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இந்தி திணிப்புக்கு முயற்சி, தொடர் போராட்டங்களில் ஈடுபட புதுவை தமிழ்ச்சங்கம் முடிவு. திமுகவை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் வெற்றி பெற்றால் மீண்டும் கட்சியில் சேர்த்துக் கொள்வோம், காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் பேட்டி. கூட்டணியில் குறைந்த தொகுதிகள் கிடைத்தது மன சங்கடமே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.